தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இப்போது மதுரையில் வந்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் வந்து ஏகப்பட்ட அசம்பாவிதங்களும் நடந்திருக்கு. அதாவது ஏகப்பட்ட பேர் மயக்கம் போட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. உணவு பற்றாக்குறை, கழிப்பறை வசதிகள் இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வருது. ஏற்கனவே நடத்திய மாநாட்டிலையும் இதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. இப்போவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. இதை வந்து விஜய் தரப்பினருக்கு அரசியல் அனுபவம் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுதா அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாநாட்டை கூட கரெக்டாக போட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ அதை செயல்படுத்த முடியலையே அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா மாநாடுமே பெரும்பாலும், அதாவது இந்த ஓப்பன் பிளேஸில் நடக்கிற மாநாடு எல்லாமே ஈவினிங் டைமில் வைப்பாங்க. ஏன்னா வெயிலின் தாக்கம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் 5 மணி 6 மணிக்கு தான் அந்த ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகும். ஒரு 9-10 மணி வரை நடத்துவாங்க. ஆனால் விஜய் நடத்தக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு எல்லாமே மதியான நேரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த ஓப்பன் பிளேஸில், அவ்வளோ வெயிலுக்குள்ளே அங்கே யார் உட்காந்து அதை கேட்டுட்ருப்பாங்க? சரி, விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வேணால் அப்படி உட்காந்து பார்ப்பாங்க. இருந்தாலும் அந்த ரசிகர்களையும் ஏன் அப்படி கஷ்டப்படுத்தணும்? அதுக்கு ஒரு ஈவினிங் டைமில் போட்டால் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து பார்ப்பாங்க. அந்த வெயிலுக்குள்ளே மொட்டை வெயிலில் காய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மாநாட்டுக்கு மழை வரக்கூடாது அப்படின்னு நேற்று யாகம் பண்ணாங்க. பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இவங்க வந்து யாகம் பண்ணுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி ட்ரோனில் இவங்க வந்து தண்ணி தெளிக்கிறாங்களாம். என்னத்தை சொல்லன்னு தெரில. அந்த மாதிரி இவங்க வந்து போயிட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஈவினிங் வச்சு விட வேண்டியதானேங்க. யாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது ஈவினிங் வச்சா? ஒருவேளை திருச்சி சூர்யா சிவா சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. திருச்சி சூர்யா சிவா ஏன் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னு சொன்னாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா யூடியூப்பில் தட்டி பாருங்கள், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு தெரியும்.